கலைஞர் அவர்கள் 1969ஆம் ஆண்டு முதன்முறையாக தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். 5 முறை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக பொறுப்பு வைத்து பெருமைக்கு உரியவர். பழனியப்பன் என்ற நாடகமே கலைஞர் அவர்கள் முதலில் எழுதிய நாடகமாகும். திரு எம்.ஆர். ராதா அவர்கள் கலைஞர் என்ற அடமொழியை அவருக்கு வழங்கினார். திருக்குறளை ஆய்ந்து எளிய நடையில் எழுதிய குறளோவியம் கலைஞர் அவர்களின் முக்கிய இலக்கிய படைப்பாகும். கலைஞரின் கவிதை மலை, இளைய சமுதாயம் எழுகவே உட்பட 178 நூல்களை கலைஞர் அவர்கள் எழுதியுள்ளார். தமிழ் மொழிக்காக அவர் ஆற்றிய தொண்டு மகத்தானது. தமிழ்நாடு அரசியல் மட்டுமின்றி இந்திய அரசியலிலும் தனக்கு முத்திரையை பதித்தவர் கலைஞர் அவர்கள். முதலமைச்சராக எதிர்க்கட்சி தலைவராகவும் பாராட்டத்தக்க அளவில் பணியாற்றிருக்கின்றார். அவருடைய ஆட்சி காலத்தில் தீட்டப்பட்ட சில திட்டங்களையும் இயற்றப்பட்ட சில சட்டங்களையும் மேற்கொண்ட நடவடிக்கையும் மக்கள் நலன் கருதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சார்பில் நாங்கள் வரவேற்று இருக்கின்றோம். முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் அரசியல் வாழ்க்கைக்கு அவரிடமிருந்து பன்முக ஆற்றல் காரணமாக அமைந்தது. அவர் கதை வசனம் எழுதிய பராசக்தி என்ற திரைப்படத்தின் மூலம் தன்னை ஒரு பகுத்தறிவாளர் என்பதை சமுதாய அவருடைய மறைவிற்கு தமிழ்நாடு அரசின் அதன் பிறகு அவர் கதை வசனம் எழுதி படங்களில் எல்லாம் ஆழ்ந்த சமுதாய விழிப்புணர்வை கருத்துக்களை அவரை பிரிந்து வாடும் எதிர்க்கட்சி தலைவர் இனிய பண்பு எல்லோரையும் அவருடைய குடும்பம் செல்லக்கூடிய குணம் தலைவர்களுக்கும் அவர் கட்சியில் சேர்ந்த நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை மீண்டும் தெரிவித்து அமைகின்றேன். வணக்கம்.